அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன், குவைத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான இன்ட்ராடே ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் எளிய முறையில் கணக்கீடு பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இந்த ப்ரீமியம் அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி நம்ம வந்து 50 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து லெவல்ஸ் அப்சைட் லெவல்ஸ் என்ன டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப எளிமையான முறையில் பிகினர்ஸ்க்காக தந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் தந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஐ எம் நாட் சிபி ரிஜிஸ்டர் பர்சனு. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து தான், அப்ஸ்டாக்ஸ், அலிஸ்பு, ஜீரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிக்குதோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எளிய முறையில் ட்ரேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டோட நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் தந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 11th ஆகஸ்ட் வந்து நிஃப்டி இன்ட்ராடே ப்ரீமியம் லெவல்ஸ்ன்றதை, ஸோ அதில் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி கைஸ், இது நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல்ஸு ஃபிபனாச்சி லெவல்ஸு ப்ளஸ் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல், அதே மாதிரி ப்ரீமியம் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் ஸோ என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 600 வரைக்கும் கரெக்டாக போயிருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன இந்த லெவல் 24,350க்கு மேலேயோ கீழேயோ வந்து ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு டார்கெட் வந்து அப்சைடில் 24,400, 485, 500, 512, 536 வரையும் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி வைட் ரேஞ்சாக போனால் அப்படின்னா 619 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதுக்கு மேலே ஏன் போகலன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணன்றது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஸோ கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் லெவலுக்கு வந்து கரெக்டாக வந்து போயிட்டான். அதுக்கு மேலே வந்து ஏன் அவன் வந்து மேலே போகல அப்படின்னா, இந்த செல்லர் வந்து பயப்படணும். இந்த ஜோனில் வந்து அவன் வந்து பயப்படணும். பயந்து கரெக்டாக வந்து மேலே போயிட்டு அவன் பையராக மாறணும். ஸோ இந்த ஜோனில் வந்து அவன் வந்து பயப்படலை அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு கன்சல்டேஷன் மோடில் அப்படியே வந்து லாஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டில் வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டான் பாருங்கள். ஸோ அவன் பயந்துருந்தான் அப்படின்னா ஒன் சைட் ரேலியாக வந்து இது வி ஷேப் ரெக்கவரி என்ன இருக்கும், கால் செல்லர் வந்து கால் பையராக மாறி இருப்பான் பயந்துட்டு. சரிங்களா, அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா புல்லிஷாக மேலே வரையும் போயிருப்பான். ஸோ அது போகாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கால் செல்லர் வந்து பயப்படலை. சரிங்களா, பேனிக் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டபுள் பாட்டம் மாதிரி கரெக்டாக வந்து 8ஆம் தேதி வந்து ஐ திங்க் 7ஆம் தேதி, ஓகே 7ஆம் தேதி வந்து ஒரு லோ வந்திருக்கும். அந்த லோ வந்து அதே மாதிரி கரெக்டாக 24,343 அந்த லெவலில் வந்து 8ஆம் தேதியும் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்து பின்பார் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருப்பாங்க. மார்க்கெட் இன்றைக்கி கரெக்டாக ஓப்பனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஜோன் நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ கரெக்டாக இந்த பின்பார் வந்து நோ ட்ரேடிங். ஸோ அதாவது இந்த பெரிய ரெட் கேண்டிலுக்கு இது ஒரு இன்செட் கேண்டில் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பின்பார் மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா, ஒரு டோஜி மாதிரி வந்துருச்சு. ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா டோஜி மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லி கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருந்தேன். 361, அதுக்கு கீழே வந்து 344. ஸோ இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோனு, அதுக்கு கீழே 330 ஒரு சப்போர்ட் லெவல். சரிங்களா, இது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் வந்து 24,371.50. சரிங்களா, கரெக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நான் ஒவ்வொரு லெவல்ஸும் நான் மார்க் பண்ணி வைக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரிவர்சல் ஏரியா, சப்போர்ட் ஏரியா. இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டோன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுவோம். பாருங்கள், நான் சொன்ன இந்த 24,380ன்ற லெவலில் மார்க்கெட் வந்து கீழே வந்து 361 பிரேக் பண்ணி வந்தாலும் அவனால் வந்து க்ளோஸ் கேண்டில் வைக்க முடியாமல் கரெக்டாக மேலே போயிட்டு அங்கே சப்போர்ட் கரெக்டாக வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்ததுனால டிமாண்ட் ஜோனாக இது வந்து கன்வெர்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டான் பாருங்கள். இது எல்லாமே நான் நேற்று வந்து வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போட்ட ஏரோவோ லைனோ எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் எல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சி எல்லாம் லெவல்ஸை வச்சு பேஸ் பண்ணி எங்கே வந்து ரிவர்சல் ஜோனு, எங்கே வந்து நமக்கு வந்து டிமாண்ட் ஜோனு, எங்கே வந்து செல்லர்ஸ் ஜோனு அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி தந்துடுவேன். இந்த ஏரோஸ் கூட நான் போட்டிருப்பேன் பாருங்கள் கரெக்டாக. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போனால் வந்து அடுத்த லெவல் இது, இதுக்கு மேலே இது அப்படின்றத
ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ஏரோ போடுறது வேணால் வந்து ஒரு அசம்ஷனில் நம்ம இங்கேருந்து இங்கே ஏரோ வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த லெவல் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். நான் எங்கெல்லாம் ஏரோ வச்சுருந்தோன்னா அந்த லெவல் வரைக்கும் 24,500, அதுக்கு மேலே வந்து 24,525, 24,535. ஸோ நான் எங்கெல்லாம் வந்து லெவல் மார்க் பண்ணணும் அங்கெல்லாம் ரிஜெக்ஷனும் பாருங்கள். 500ன்றது சைக்காலஜிக்கல் லெவலு. கரெக்டாக அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு 8.508, 509 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வந்திருக்கான் பாருங்கள். இது வரையும் 460 வரையும் வந்திருக்கான். 462 வரையும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபிபனாச்சி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஏன் மார்க்கெட் மேலே போனால் அப்படின்றது ரீசன் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ 0.5 485 490 வந்து சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த 1.618 லெவலும் 2.618 லெவல் அடுத்த டார்கெட்டை நோக்கி மேல் நோக்கி போயிருப்பான். நல்லா பாருங்கள் 2.618. ஸோ ஃபஸ்ட் இங்கே பிரேக் பண்ணது 24,535. நம்ம தந்திருந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 536 சொல்லியிருக்கோம். சரிங்களா? கரெக்டாக அந்த லெவலில் பிரேக் பண்ணி அடுத்தது 600 வரைக்கும் போயிருக்கான். ஸோ ஒரு 64 பாயிண்ட் அதுக்கப்புறம் மேற்கொண்டு மேலே போயிருக்கான். இதுதான் கைஸ் நம்ம சேனலில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து சேவ் பண்ண லெவல்ஸ் இது எல்லாமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லியிருப்பேன். இந்த லெவல் நான் மார்க் பண்ண ஒவ்வொரு லெவலும் நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சப்போர்ட் எடுத்தானா மேலே போவோம், ரிஜெக்ஷன் எடுத்தானா அங்கேருந்து மேலேருந்து கீழே வருவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த 50 மினிட்ஸ் சார்ட்டை பாருங்கள். இது வந்து ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் வந்து கடந்த 31ஆந்தேதியிலேருந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கான். அந்த சேனலுக்குள்ளேயே வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கான் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் இந்த சேனலோட பாட்டமில் வந்தானா கண்டிப்பாக மேலே போவான். அதே மாதிரி இந்த 50% லெவல் வந்து இந்த சேனலோட 50% லெவல் வந்து இந்த இடம் 24,361 பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவலில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பின்பார் இங்கேயும் பின்பார் பாருங்கள் 24,337, 344. ஸோ கரெக்டாக நான் நேற்று இது எல்லாமே நான் வரைஞ்சி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வரதில்லை கைஸ், நேற்றே வரைஞ்சது. இங்கே பாருங்கள், இங்கே போட்ட ஏரோவும் எங்கே ரிஜெக்ஷன் எடுப்பான்றது அங்கே வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அது கீழே வந்து இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வந்து ஒன்ஸ் மேலே பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் சப்போர்ட் ஆக்ட் ஆகி கரெக்டாக இங்கே இந்த லெவலில் 24,405 பாருங்கள் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ். அதுவும் நான் இந்த ஏரோ எங்கே இதுவரையும் போட்டிருக்கேன் கரெக்டாக அந்த ஓப்பன் ரேஞ்ச். ஸோ 7ஆம் தேதியோட ஐ திங்க் 7ஆம் தேதி 8ஆம் தேதியா 8ஆம் தேதியோட ஓப்பன் லெவல் 586 வரையும் போட்டிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த 602 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் எடுத்திருக்கான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 541 ஒரு ரிவர்சல் ஜோன் கரெக்டாக அந்த இடம் வரையும் வந்திருக்கான் பாருங்கள். ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி லெவல்ஸை வந்து பேஸ் பண்ணி தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு லெவலும் ஏன் கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் அப்படின்றத இங்கே பாருங்கள். இந்த இதில் சார்ட்டில் வச்சு பாருங்கள். ஸோ கரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்தால் ஃபிபனாச்சி வச்சு காட்டுறோம் பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சியோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த ஒரு ஸ்விங் ரீசன்ட் ஸ்விங் வருதோ அந்த ஸ்விங்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ வச்சிங்க அப்படின்னா அப்சைட் லெவல் கிடைக்கும். சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங்கோட ஹைலேருந்து லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 0.6 லெவல். இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல். அதாவது 24,439 447 பிரேக் பண்ணி மேலே போகும்போது ரீடெஸ்ட் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.618 அப்படின்ற இந்த ஒரு லெவல் வந்து டார்கெட்டாக கிடைக்கும். இந்த ஒரு லெவல் டார்கெட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 2.618 இன்னொரு அடுத்த டார்கெட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ அக்யூரேட்டாக அந்த லெவலில் வந்து அடிச்சிருக்கானா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் கரெக்டாக வந்து 8ஆம் தேதியோட ஹை அந்த ஹை வரைக்கும் போயிருக்கேன். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு லெவல் லோ லெவல்லேருந்து பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னா எஸ்டர்டே ப்ரீவியஸ் டேயோட ஹை வரைக்கும் போவோம். இல்லைனா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அதையும் பிரேக் பண்ணி மேலே போனான்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை நோக்கி போவோம். ஸோ இதுதான் வந்து லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எளிய முறையில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இது வந்து ஃபிபனாச்சி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன் சைடில் பாருங்கள், இந்த பின்பார் வந்த இடத்துலேருந்து இன்றைக்கி மார்க்கெட் எடுத்த ஹை வச்சு பாருங்கள், அது ஒரு கோல்டன் ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எப்படி எடுத்தான் பின்பார் கரெக்டாக வந்து பாருங்கள், கீழேருந்து ஒரு ஸ்விங் மேலே போயிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணானா இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் கால் சைடில் போக போகிறான் அப்படின்றதுக்கு. பாருங்கள் இதுக்கு கீழே வந்து 0.6 இந்த கோல்டன் லெவல் 24,389க்கு கீழே வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ் வச்சு இப்படி வச்சுருந்தான்னு வைங்களேன், உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ஃபிபனாச்சி லெவலில் எப்படியெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம குரூப்பில் வந்து டைம் டு டைம் வந்து மார்க்கெட்டில் பாருங்கள், மார்னிங்கே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் 3 to 4 o'clockலாம் வந்து நான் வந்து லெவல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து நேற்று கிடைக்கல. சரிங்களா? ஸோ லேட்டாக தான் வந்து எனக்கு வந்து குவைத்தில் வந்து சிக்னல் கிடைச்சிது. என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் லெவல்ஸ் எடுத்து இந்த லெவல் எல்லாமே வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது ஆன் டியூட்டியில் ஸோ கொஞ்சம் பிரேக் டைமில் நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், ஃபாலோ மை எஸ்எல், அதாவது ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ஆர் பிஇபி என்ட்ரி லெவல். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதான் அடுத்த மணியில் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஇபிக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் எடுக்கலாம், பிஇபியும் எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிஇபி லெவலுக்கு மேலே உங்களுக்கு அந்த இது சான்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஎம் ஆப்ஷனில் எஸ்எல் லெவலில் நீங்கள் வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே புல் பேக் எடுப்பானோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அதுக்கான லெவல்ஸ் தான் நம்ம தந்துட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் என்ன லெவல் அப்படின்றத இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 24,300 காலை நீங்கள் வந்து எஸ்எல்னா 98லேருந்து 105 இந்த ப்ரைஸில் இருக்கும்போது நீங்கள் பை பண்ணலாம். இல்லை பிரேக் ஈவனுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா 141. ஸோ அந்த ரேஞ்சு இருக்கான் அப்படின்னா நீங்கள் டார்கெட் எடுத்திங்கன்னா 200க்கு மேலே போவோம். அப் டு 340 360 வரையும் சொல்லியிருந்தேன். இங்கே மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா லெவல்ஸும் தந்துட்டு கம்பேர் பண்ணுங்கள் கைஸ். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அப்படின்னா 24,300 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் போட்டு கம்பேர் பண்ண சொல்லியிருப்பேன். 24,300 spot breaks and sustain only focus PE unless trap PE side and move CE side V-shape recovery same like last Thursday. Remember this guys அப்படின்றத மார்க்கெட்டுக்கு முன்னாடியே 5:24 இந்தியன் நேரப்படி 5:24க்குலாம் நான் சொல்லிட்டேன் நண்பர்களே. இந்த அளவுக்கு தெளிவாக வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகிறான்றதை யாருமே சொல்ல முடியாது. பட் நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு கால்குலேஷன் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இப்படி போக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆனால் அது ஒரு சினாரியோ, கேப் அப் சினாரியோ ஒன்று, ஃப்ளாட் சினாரியோ ஒன்று. சரிங்களா? ஸோ இந்த 3 சினாரியோக்கும் நான் லெவல்ஸ் ஏற்கனவே தந்துட்டேங்க. சரிங்களா? ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன, கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா 3 சினாரியோ லெவல்ஸுமே நான் தந்துருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி டுமாரோ ஓப்பன் ரேஞ்ச் இம்பார்ட்டன்ட், ஆல்சோ ஃப்ரைடே க்ளோஸ் above or below level important, note it அப்படின்றத மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 7:10க்குலாம் நான் வந்து மெசேஜ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் வந்து நான் பிகினர்ஸ்க்காக தந்துட்டுருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் உங்களோட ஓன் அனலைஸில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸாக. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்காத உங்களோட சொந்த வெறுப்பு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா 24,400 பிஇபி லெவல் மேலே இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை 9:54க்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி 24,300 193 ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் குட்ன்றதையும் நான் தெளிவாக 9:55க்குலாம் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் நண்பர்களே. 24,500 சிஇ ஆல்சோ அபவ் 90 ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி, அதாவது 90 ப்ரீவியஸ் க்ளோஸு 93 பிஇபி லெவல், அதுக்கு மேலே இருந்தால் குட்ன்றதை 300 கால் ஆப்ஷன், 400 கால் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷன் இதுக்கான எல்லா லெவல்ஸுமே நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் சொல்லி முடித்து அரை மணி நேரத்துலேயே வந்து கால் சைடில் நல்ல ஒரு மொமெண்டமு என்ஜாய் கைஸ்ன்றதை நான் வந்து சிஇ சைடு ஐ டோல்டு எக்ஸாக்ட்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட்டில் எல்லா லெவல்ஸுமே நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அக்யூரேட்டாக எல்லா லெவலுமே ஹிட் ஆகிருக்கு. ஸோ எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபிபனாச்சி மெத்தடில் நமக்கு வந்து ஒரு 4 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடு, அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 24,300 கால் ஆப்ஷன் வந்து எதனால் மேலே போனான் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஓப்பன் ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து பிஇபிக்கு அபவ் ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அபவ். சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் வந்து 193 கரெக்டாக அந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு மேலே வந்து R3 லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் 125 பாயிண்ட்ஸ். ஸோ யார் ஒருத்தர் கால் ஆர் புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களோ அவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சிம்பிள் மெத்தட், நீங்கள் எந்த லெவலுமே பார்க்க வேண்டியதில்லை, எதை பற்றியுமே இது யோசிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
யார் எஸ்டர்டே க்ளோஸ் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே யார் இருக்கான்றதை பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் விடுங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 24,400 பாருங்கள். கரெக்டாக வந்து எஸ்எல் என்ட்ரி 90 தந்திருந்தேன். அதே மாதிரி பிஇபி என்ட்ரி 132, ப்ரீவியஸ் க்ளோஸ் 136. ஸோ அவன் வந்து இன்பிட்வீனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக வந்து எஸ்எல் என்ட்ரிக்கும் வரல, பிஇபி லெவலுக்கு மேலே வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 136 வந்து சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 111 பாயிண்ட் மேலே போயிட்டான். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு 24,500 பாருங்கள். ஸோ இதுவும் வந்து சூப்பராக வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பான் மார்க்கெட்டில். ஸோ நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் லெவல் இது 81 பிரேக் பண்ணால் வந்து இது வந்து வீக்னஸ் அப்படின்றத நான் வந்து லைவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கு மேலே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 91 அபவ் வந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்எல் என்ட்ரின்றது 93ன்றதை நான் ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலகிராமில். கரெக்டாக அந்த எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட் வந்து பாருங்கள். இங்கே யாராவது நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து எஸ்எல்லாக வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 93 என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 73 பாயிண்ட் கிடச்சிருக்கணும் நண்பர்களே. 170 வரையும் போயிருக்கான். 93லேருந்து 170 வரையும் போயிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கைஸ். நீங்கள் வந்து செல்லர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறான், கால் சைடில் மேலே போகிறான் அப்படின்னா நீங்கள் புட் சைடில் நீங்கள் வந்து செல்லராக கூட போயிடலாம். சரிங்களா? யார் கீழே விழுகிறானோ அந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணி லோவஸ்ட் பாயிண்டில் பை பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட். செல்லராகவும் இருக்கலாம், நீங்கள் ஆப்ஷன் பையராகவும் இருக்கலாம். ஸோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம 2 விதமான ட்ரேடும் பண்ண முடியும். அதுதான் வந்து நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? அதுக்கு வந்து செல்லர்ஸாக இருக்கணும்னா உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவை. பெட்டர் நீங்கள் வந்து பையர்ஸாகவே இருங்க. பிகினர்ஸ் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மார்க்கெட்டு ஏன் வந்து 24,500 பிரேக் பண்ணி மேலே போனான்றதுக்கு காரணம் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனது 180, அதாவது ப்ரீவியஸ் லோக்கு கீழே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு மேலே அவன் போனது 20 பாயிண்ட், அதாவது 201 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸில் அவனால் நிலைக்க முடியலை. ஸோ வெறும் பின்பார் மட்டும் வச்சுட்டு கரெக்டாக கீழே விழுந்துட்டான். திரும்பவும் போய் ரீடெஸ்ட் பண்ணுறான், பின்பார் தான் வைக்கிறான். திரும்பவும் 180 ப்ரைஸ் 81 ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து வந்து திரும்ப கீழே விழுகிறவன் நேராக என்ன பண்ணுவான்? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து வீக் ஆகிறவன் என்ன பண்ணுவான்? நேராக பிஇபி லெவல் நோக்கி தான் வருவான். பிஇபி லெவலை வந்து பிரேக் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அவன் எஸ்எல் என்ட்ரி வரைக்கும் வருவான். எஸ்எல் என்ட்ரிக்கு வந்தவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிலோ வீக்னஸ் ஏரியா வரைக்கும், சப்போஸ் அந்த வீக்னஸை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப வீக்னஸ் ஆவான். ஒன் சைடு மார்க்கெட்டாக நல்லா ரேலி நல்லா மேலே போயிருப்பான் கால் சைடில். அது போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவன் பாருங்கள் 500 புட் வந்து திரும்பவும் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கான். சரிங்களா? ஸோ இது வீக்னஸ் தான் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் அதை மேற்கொண்டு போக முடியாத காரணம் என்ன, நீங்கள் 600க்கு புட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை ஃபர்தராக வந்து 24,600 மேல் நோக்கி கொண்டு போனோம் அப்படின்னா 24,600 புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் நண்பர்களே. ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் என்னென்னா வியூவர்ஸ் வந்து லேட்டாக நம்ம போடுறதுனால பார்க்க மாட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் மேற்கொண்டு நம்ம சேனலை வளர்த்து கொண்டு போனீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஸோ இப்போ நான் நைட் டியூட்டி போனதுனால நாளைக்கான லெவல்ஸை நான் வந்து டெலகிராம் குரூப்பில் தான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா நண்பர்களே? ஸோ இதில் இது வரைக்கும் பிகினர்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்எஸ்சி வெப்சைட்டு. இதில் பாருங்கள், இப்போ நாளைக்கான சார்ட் தந்திருக்காங்க. இதில் நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 24,585. ஸோ 24,600 பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காலர் புட்டை வந்து அந்த லெவலில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல் கிடைக்கும். ஸோ கால் சைடில் இருக்கக்கூடிய லெவல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புட் சைடில் இருக்கிற லெவலில் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டவுன் சைட் லெவலில் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த வேல்யூவை 24,600 கூட ஆட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி 24,600ஓட ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் லெவல் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தோட கால் அண்ட் புட் ரெண்டுத்தோட க்ளோஸ் ப்ரைஸ் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ வரும். அந்த வேல்யூவை கால் கூடவும் ஆட் பண்ணிக்கோங்க, புட் கூடவும் மைனஸ் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி ப்ரீவியஸ் க்ளோஸ் அது ஒயிட் ரேஞ்ச் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாளைக்கான லெவலில் 24,400லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 24,400லேருந்து 500, 600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லெவல்ஸை நாளைக்கு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். நைட் டியூட்டி போகணுன்றதுனால வீடியோவை முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். Keep watching guys. Thank you. Bye. Good night.